Hi friends, July month current affairs 6, 7, 8 பார்க்க போகிறோம். Full and full shortcutல பார்க்க போகிறோம். First one, which country is hosting the 8th International Convention of Saurashtra Patel Cultural Samaj 2018? ஸோ இது பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் கலிஃபோர்னியாவில் நடக்குது. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சௌராஷ்டிரா கல்ச்சுரல் சமாஜ் இதில் தான் பாருங்கன்னா யூஎஸ் என்ற லெட்டர் தான் வந்து ரொம்ப ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன், the Central Board of Indirect Taxes and Customs has launched a GST Verify app to protect interest of consumers. The app is developed by whom? ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்த கரண்ட் அஃபேர்ஸில் சிபிஐசி அதோட சேர்மனாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரமேஷ் என்றவர் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இவங்க என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஜிஎஸ்டி வெரிஃபை ஆப்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை யார் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆப்பை பி ரகு கிரண். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது இதெல்லாம் வழிபட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ குட் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் தான் ஜிஎஸ்டி. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், யுனெஸ்கோ ஹேஸ் சைன்டு பேக்ட் வித் விச் ஸ்டேட் கவர்மெண்ட் to set up a design university for gaming? ஸோ இது பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷில் விசாகப்பட்டினமில் இதை செட்டப் பண்ணுறாங்க. ஸோ ஆந்திர பிரதேஷ்லேருந்து தான் பார்த்திங்கன்னா பிவி சிந்து வந்து ஒலிம்பிக்கில் போய் சில்வர் வின் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அதனால் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் ரெகக்னைஸ் பண்ணுற யுனெஸ்கோ பார்த்திங்கன்னா இந்த கேமிங்காக ஒரு டிசைன் யூனிவர்சிட்டி செட்டப் பண்ணுறதும் ஆந்திர பிரதேஷ் தான். ஸோ நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். Next one, which of the following will become the first central parliamentary force to opt for e-ticketing instead of railway warrant? So National Security Guardum IRCTC Indian Railway Catering and Tourism Corporation. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி ஃபோர்ஸில் டிக்கெட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா வந்து நியூ டெல்லி. ஸோ செக்யூரிட்டி தான் பார்த்திங்கன்னா இந்த டிக்கெட் தான் வாங்கி செக் பண்ணுவார். ஸோ அதுலேயும் டிக்கெட்ன்றதுனால இது வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன் இந்த ஷார்ட்கட்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 months கிட்ட படிப்போம். ஸோ எல்லாமே வந்து எவ்வளோ தான் நம்ம புரிஞ்சு படித்தாலும் ஒரு சிலது வந்து மறக்கும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கும் போது எங்கேயோ படித்த ஒரு சில ஞாபகம் வரும். அதை வச்சு அந்த கொஸ்டினை கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். மற்றபடி அது வந்து கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் வந்து சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் பட் நமக்கு எக்ஸாமுக்கு அது யூஸ் ஆகுதான்றதை மட்டும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் நியூ சேர்மன் ஆஃப் பேமெண்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா? ஸோ இதுக்கான ஆன்சர் விஸ்வாஸ் பட்டேல். ஸோ ஒரு தொழிலில் பார்த்திங்கன்னா விஸ்வாசமாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அதிக சம்பளம் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம், விஸ்வாஸ் பேமெண்ட். நெக்ஸ்ட் ஒன், த மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் ஹேஸ் லான்ச்ட் விச் மொபைல் ஆப் to curb illegal gold mining activity in the coal field areas of the country? Con Prahari. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் மைன் சர்வீலியன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் வந்து இந்த கான் பிரஹரி மொபைல் ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில். ஸோ கோல்ஃபீல்டில் ஒர்க் பண்ணால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பர்சனுக்கு வந்து சேஃப்டி கிடையாது. ஸோ அவங்க வந்து ஒரு மொபைல் ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மொபைல் அதிகமாக பார்த்தாலும் வந்து உடம்புக்கு நல்லதில்லை, அது கண்ணுக்கு ரொம்ப நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான் பிரஹரி வந்து கண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் கண்ட்ரி டு ஆப்ரேட் ஸ்ரீலங்காஸ் லாஸ் மேக்கிங் மட்டலா ராஜபக்ஷா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இன் ஹம்பன்தோட்டா? ஸோ இந்த ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா வேர்ல்ட்ஸ் எம்டிஎஸ்ட் ஏர்போர்ட் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து ஃப்ளைட் வந்து அந்த அளவுக்கு இல்லை. நம்ம இந்தியா தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்காங்க. ஸோ அந்த ஏர்போர்ட் வந்து இப்போ இந்தியா வாங்கி அவங்க வந்து அதை வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச்டு போஷன் அபியான் டு எராடிகேட் மால் நியூட்ரிஷன்? ஸோ இதே மாதிரி குஜராத் பார்த்திங்கன்னா பூர்ணான ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இது கேர்ள்ஸ்ட்டு வந்து மால் நியூட்ரிஷன் இருக்கக்கூடாது. மெயினாக வந்து 14 to 18 ஏஜ் உள்ள கேர்ள்ஸ்க்கு. ஸோ போஷாக்காக இருக்கணும், பூர்ணமாயிடணும், சரியாயிடணும் அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால் இது வந்து ஒரு ஹெல்த் ரிலேட்டடான ஒரு ஸ்கீம்ஸ் தான் நம்ம புரிஞ்சுக்கலாம்.
அண்ட் குஜராத்தில் தான் பார்த்தீங்கன்னா எர்த்குவாக் தான் வந்திருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 2004 அப்போ தான் வந்திருக்கு. இருந்தாலும் அப்போ அஃபெக்ட் ஆனவங்களுக்கு தான் வந்து இப்போ தான் க்யூர் பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் ஸ்டேட் ஹைகோர்ட் ஹாஸ் டிக்ளேர்டு த என்டையர் அனிமல் கிங்டம் அஸ் லீகல் என்டைட்டி இன் த ஸ்டேட்? ஸோ நமக்கு தெரியும் உத்தரகாண்ட் டேராடூனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட் இன்ஸ்டியூட் தான் இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க தான் வந்து அனிமல் கிங்டமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே நிறையா வந்து அனிமல்ஸ்லாம் இருக்கிறதுனால அதுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னா அதை எல்லாமே வந்து லீகல் என்டைட்டியாக மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், பஜ்ரங் புனியா ஹாஸ் கிளின்ஸ்டு கோல்டு இன் விச் கேட்டகரி வெயிட் கேட்டகரி அட் த 2018 டிபிலிசி கிராண்ட் பிரிக்ஸ்? ஸோ இந்த கிராண்ட் பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா அங்கே நடந்திருக்கு. இதில் வந்து இவர் வந்து 65 kg கேட்டகரியில் வந்து வின் பண்ணியிருக்காரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஒருத்தர் வந்து பஜ்ஜி சாப்பிட்றாரு. ஸோ அவர் வந்து 56 கிலோலேருந்து அப்படியே திருப்பி போடுங்க 65 கிலோவாக மாறிடுறாரு. ஸோ இந்த கிராண்ட் பிரிக்ஸில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவர் பஜ்ஜி சாப்பிட்டதுனால நிறைய பில்லும் வந்திருக்கு. அதை தான் வந்து டிபில்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹூ ஹஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த மைனாரிட்டி கம்யூனிட்டி டு கண்டெஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் இன் பாகிஸ்தான்? ஸோ இதுக்கான ஆன்சர் சுனிதா பர்மர். ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்து எப்படி ஸ்பேஸில் போய் ரிட்டர்ன் வந்து எப்படி சாதிச்சாங்களோ அதே மாதிரி இவங்களும் சுனிதா பேர் தான் இருக்குது இவங்களுக்கும். ஸோ அதனால தான் இவங்களால வந்து இந்த அசம்பிளி எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணி அதில் வந்து வின் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஒன், ஹூ ஹாஸ் பீன் ஸ்வான் இன் அஸ் த நியூ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹைதராபாத் ஹைகோர்ட் ஃபார் த ஸ்டேட்ஸ் ஆஃப் தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ்? தொட்டத்தில் பி ராதாகிருஷ்ணன். ஸோ ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் தான் பார்த்திங்கன்னா திருப்பதி இருக்குது. அங்கே தான் வந்து பெருமாளோட இன்னொரு அவதாரம் தான் வந்து கிருஷ்ணன். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, தோட்டத்தில் பி கிருஷ்ணன். நெக்ஸ்ட் ஒன், ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் த நியூ சேர்பர்சன் ஆஃப் த நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல்? ஆதாஷ் குமார் கோயல். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ட்ரிபியூனலுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவருடைய நேமில் பார்த்தீங்கன்னா ஆதாஷ் தரிசு நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து அவ்வளோ க்ரீனாக தான் இருக்குது. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் ட்ரிபியூனலுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், த சிவில் ஏவியேஷன் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வில் பி செட்டப் அட் விச் ஏர்போர்ட் பை த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா? ஸோ கேரோன்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்கே அமைக்கிறாங்கன்னா பெகுமட் ஏர்போர்ட். பெகுமட் ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ ஏர்போர்ட்னா ஏரோப்ளேன் அது வந்து ரொம்ப ஹைட்டாக போகும், அதனால் ஹைதராபாத் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏர்போர்ட் நேம் வந்து பெகும்பட் ஏர்போர்ட். நெக்ஸ்ட் ஒன், ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் நியூ மெம்பர் ஆஃப் த ப்ராட்காஸ்டிங் கண்டென்ட் கம்ப்ளையன்ஸ் கவுன்சில்? பிசிசிசி. உதய் கே வர்மா. ஸோ உதய்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் அதெல்லாம் அது கீழே தான் வரும். ஸோ ஆதார் வந்து நிறைய விஷயத்தை லான்ச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஆதார் தான் தேவைப்படுது. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் தான் கொடுக்கணுன்னா இவர்கிட்ட போய் கொடுக்கலாம். உதய் கே வர்மா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராட்காஸ்டிங் கண்டென்ட் கம்ப்ளையன்ஸ் கவுன்சில். நெக்ஸ்ட் ஒன், who has become the third Indian cricketer to reach the coveted milestone of playing 500 international matches? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா மகேந்திர சிங் தோனி. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயராக யார் இருந்திருக்காங்கன்னா சச்சின் டெண்டுல்கர், செகண்ட் வந்து ராகுல் டிராவிட், தேர்ட் வந்து MS தோனி. நெக்ஸ்ட் முதுமலை முண்டையூர் கவர்மெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரியா அரௌண்ட் தெரியும். முதுமலை டைகர் ரிசர்வ் சென்சிட்டிவ் ஜோனா வந்து சென்சிட்டிவ் இருக்காங்க, அதான் ரொம்ப முக்கியம். MTR is located in next one. Which city is hosting the International Roundtable Conference on Data for New India? ஸோ நியூ இந்தியா இருக்கிறதுனால நியூ டெல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து எந்த மினிஸ்ட்ரி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா MOSPI, Ministry of Statistics and Program Implementation. Thank you.